சொந்தங்களுக்கு வணக்கம். நான் வந்து உங்க எஸ் வெங்கடேஷ். என்னோட சேனல் வந்து எஸ் வெங்கடேஷ் டெக் சேனல். நண்பர்களே, இந்த வீடியோ எதுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, யூடியூப்ல வந்து யார் சேனல்லாம் மானிட்டைஸ் ஆயிடுச்சோ, அதாவது சேனல் மானிட்டைஸ் ஆன பிறகு இந்த லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்ப்பீங்க, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வரும் உங்கள் ஸ்க்ரீனில். அதாவது ஒய்டி ஸ்டுடியோவில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணுவீங்க, உங்கள் அர்னிங் எவ்வளோ வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரப்போகுது. இது வந்து நீங்கள் AdSense ரெடி பண்ணணும். AdSense நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் தான் நான் அந்த வீடியோவில் கொடுக்குறேன். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல வந்து ஆல்ன்றதை கிளிக் பண்ணி வச்சுங்க. நண்பர்களே, யூடியூபாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இதுக்கான செட்டிங்ஸாக இருக்கட்டும், அதுக்கான ஒரு புது அப்டேட் வந்திருந்தாலும் நான் அதுக்கான வீடியோ வந்து என் சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கண்டிப்பாக என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல வந்து ஆல்ன்றதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மூலிமா நான் வீடியோவை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எப்படி நீங்கள் இந்த AdSenseக்கு இல்லை AdSense அக்கௌண்ட் நீங்கள் ஆல்ரெடி வச்சிருந்தாலும் அதில் வர ப்ராப்ளம் என்ன அப்படின்றத சொல்லிக் கொடுக்குறேன். வாங்க நண்பர்களே, உங்களுக்கு இதுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதா நான் உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் காட்டியிருந்தேன். அதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களது சேனல் மோனிடைஸ் ஆன பிறகு நீங்கள் AdSense அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அதாவது ரிவ்யூ பேஸ் கொடுத்துருப்பீங்க. ரிவ்யூ பேஸ் போயிட்டு வந்த பிறகு எல்லாமே உங்களுக்கு ஓகேவா இருக்கும். AdSense கிரியேட் பண்ணியிருப்பீங்க உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வருதுன்னா அதுலேருந்து எப்படி வரலாம் அப்படின்றத நான் அந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 ஆப்ஷன் காட்டுது. ஃபிக்ஸ் இன் AdSense, சேஞ்ச் அக்கௌண்ட்னு இருக்குது. ஃபிக்ஸ் இன் AdSense வந்து நீங்கள் ஆல்ரெடி AdSense இது பண்ணிருப்பீங்க. AdSense அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருப்பீங்க. அதை கிரியேட் பண்ணும்போது அதில் வந்து ஃபில் பண்ணும்போது எதனா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கிறதால தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் எப்படி இதுலேருந்து வெளியே வராதுன்னு கேட்டிங்கன்னா, சேஞ்ச் அக்கௌண்ட்டில் போங்க. செகண்ட் ஆப்ஷன் சேஞ்ச் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இதில் 2 ஆப்ஷன் காட்டுது. எஸ் ஐ ஹேவ் அன் AdSense அக்கௌண்ட், நோ ஐ நீட் டு கிரியேட் ஒன் அப்படின்னு. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஐ ஆன் AdSenseன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸில் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் என்ன தவறு செஞ்சுருப்பீங்க அப்படின்றத காட்டும். கெட் ஸ்டார்ட்னு போயிட்டு நீங்கள் அந்த இதை கிளியர் பண்ணணும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் போகிறதுக்கு பற்றி நோ ஐ நீட் கிரியேட் ஒன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. திருப்பி உங்களுக்கு ஜிமெயில் ஐடி எத்தனை இருக்குதோ அது பூராமே அந்த இடத்துல ஷோ ஆகும். எத்தனை ஜிமெயில் ஐடியை நீங்கள் இங்கே வச்சுருக்கிறீங்களோ அது உங்களுக்கு இன்டர்ஃபேஸில் ஓப்பன் ஆகும். அதாவது நீங்கள் வந்து AdSense கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டே நீங்கள் போங்க. அந்த அக்கௌண்ட்லேயே போயிட்டு என்ன ப்ராப்ளம்ன்றதை உங்களுக்கு அதிலே காட்டும். இப்போ நான் AdSense எது கிரியேட் பண்ணணும் அந்த ஜிமெயிலை ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து டைரெக்டாக குரோமுக்கு போயிடும். குரோமில் போய் ஓப்பன் ஆகும். அதை ஓப்பன் பண்ண பிறகு நீங்கள் AdSense எதில் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நீங்கள் என்ன அதை ஃபில் பண்ணும்போது எதை விட்டுருக்கீங்க அப்படின்றத இந்த இடத்துல ஷோ ஆகும். அதாவது உங்கள் சேனல் வந்து லிங்க் உங்களுக்கு முன்னாடி வந்துடும். அதுக்கப்புறம் யுவர் பில்லிங், அதாவது யுவர் பில்லிங் கண்ட்ரி டெரிட்டரி இது வந்து நான் விட்டுருக்கிறேன். அந்த ஃபில் பண்ணும்போது அதை நான் இன்னொரு தடவை கொடுத்துக்கிறேன். நான் எந்த கண்ட்ரிலேருந்து வரேன் அப்படின்றத குறிப்பிடுறேன். நம்ம இருக்கிறது இப்போ இந்தியா. இந்தியாவை குறிப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஃபார்மேட் வருது. அதாவது டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸு அதை ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்ட பிறகு ஐ ஹேவ் ரீட் அண்ட் அக்செப்டட் த அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செட்டப் அக்கௌண்ட் கொடுங்க. இதை கொடுத்தீங்கன்னாவே போதும். அடுத்த ப்ரோசஸ் என்னன்றது உங்களுக்கு இது முன்னாடி உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அதாவது நீங்கள் என்ன தவறு செஞ்சுருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு இதிலே வந்துடும். நீங்கள் வந்து அது எதுன்னு போய் தேடிக்கிட்டு இது பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் மட்டும்தான் பண்ணணும். அதில் அதாவது நீங்கள் ஃபில் பண்ணும்போது AdSense அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது என்னத்தை விட்டுருக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு முன்னாடியே ஷோ ஆகிரும். இதில் நீங்கள் வந்து திருப்பி தெரிஞ்சுக்கலாம். பார்த்துங்க, இதில் எதனா தவறு இருக்குதுன்னா சரி பண்ணிக்கிங்க. அதாவது உங்கள் ஆதார் கார்டில் என்ன இருக்குதோ அதை மட்டும்தான் கொடுக்கணும். நல்லா கவனத்தில் வச்சுங்க. நீங்கள் அதாவது இப்போ நான் டெல்லியில் இருக்கிறேன். இது வந்து ஆதார் கார்டு தமிழ்நாடு. பார்த்தீங்கன்னா இதில் அட்ரஸ் கிளியராக போட்டுது பாருங்கள். என் பேர் இந்த இடத்துல இண்டிவிஜுவல்னு வைங்க. பிஸ்னஸ்னு இருக்கும். பிஸ்னஸ் இருந்தாலும் இண்டிவிஜுவல்னு வைங்க. உங்கள் பேர், அதாவது பேர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். பேர் வந்து உங்கள் ஆதார் கார்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரிங்க நீங்கள் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா அட்ரஸும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். இப்போ நான் டெல்லியில் இருக்கிறேன், எனக்கு தமிழ்நாடு அட்ரஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தமிழ்நாடு அட்ரஸ் ஆதார் கார்டில் எப்படி இருக்குதோ அப்படி தான் கொடுத்துருக்குறேன். அதை தவிர நான் அந்த இடத்துல வந்து டெல்லி அட்ரஸ் போட்டிருந்தேன்னா இது வந்து பேமெண்ட் இது வந்து திருப்பி அதே ப்ராப்ளம் திருப்பி வந்துகிட்டே இருக்கும். ஆதார் கார்டில் எப்படி இருக்குதோ அதை கரெக்டாக கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் மட்டும் தான் கொடுக்கணும். அப்படி இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் எதனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனா தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணி சரி பண்ணிக்கலாம். பார்த்துங்க, இதில் செக் பண்ணிக்கலாம். அது இண்டிவிஜுவல். அதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ் மாற்றணும்னா அட்ரஸ் மாற்றிக்கலாம். உங்கள் பேர் தப்பாக இருக்குதுன்னா அதை நீங்கள் சரி செஞ்சுக்கலாம்.
இந்த இடத்துல எந்த ஒரு ஃபால்ட்டாக இருந்தாலும் நீங்கள் சரி செஞ்சுக்கலாம். இதை விட்டுட்டிங்கன்னா உங்கள் பேர், பேமெண்ட் ப்ரொஃபைல் இது எல்லாமே நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம் எதுவும் தவறாக இருக்குது அப்படின்னு. ஆனால் ஆதார் கார்டில் நீங்கள் ஆதார் கார்டில் எந்த அட்ரஸ் கொடுத்தீங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். அதை தவிர நீங்கள் இப்போ நான் டெல்லியில் இருக்குன்னா டெல்லி அட்ரஸை நான் போடக்கூடாது. ஆதார் கார்டில் எப்படி பேர், நேமு, அட்ரஸ் எல்லாம் எப்படி இருக்குதோ அப்படி இருக்கணும். அப்படின்ட்ட பிறகு இந்த இடத்துல சப்மிட்டுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது, சப்மிட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ரீடைரக்ட் டு யூடியூப்னு காட்டுது பாருங்க, இதை ரீடைரக்ட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து ரெட் கலருக்கான குறி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன் ப்ரோக்ரஸ்ன்னு காட்டுது. சைன் அப் ஃபார் கூகுள் ஆட்சன்ஸ் இன் ப்ரோக்ரஸ். கிட்டத்தட்ட 24 மணி நேரம் இவங்க ரிவ்யூ பார்ப்பாங்க. ரிவ்யூ பார்த்துட்டு உங்கள் அட்ரஸ், உங்கள் நேம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் அர்னிங்கில் எவ்வளோ இது வரைக்கும் சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்றத இனிமேட்டு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு 24 மணி நேரம் இல்லை ஒரு 12 மணி நேரம், மேக்ஸிமம் 3 மணி நேரம் 2 மணி நேரத்தில் இது ரிவ்யூ ஆகி வந்துடும். இது வந்து நான் சொல்கிறது ஒரு 24 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ரிவ்யூ ஆகி இந்த இடத்துல வந்து க்ரீன் டிக் வந்துடும். க்ரீன் டிக் வந்த பிறகு நீங்கள் அடுத்தது அர்னிங் எவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்றத இப்படி செக் பண்ணிக்கலாம். இதுக்கான ப்ராப்ளமும் இதுதான். இதுலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வரலாம். இது பெரிய ப்ராப்ளம் கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து ஆல்ன்றதை கிளிக் பண்ணி வச்சுங்க. நன்றி நண்பர்களே.